ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 10 லட்ச ரூபா வரைக்கும் டிரான்சாக்ஷன் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை சார்ந்தது. ஸோ ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, மெடிசன் ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் லைசன்சிங் எடுக்கணும். அதே மாதிரி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம போடுறதோ, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு அதிகமான லைசன்சிங் எடுக்கிற அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் கிடையாது. ஆனால் இது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடில் எப்படி ஒரு குறைஞ்ச முதலீடு வச்சு ஒரு பிஸ்னஸ் செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். மெடிசன் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, பெட் பாட்டில், மெடிசன் பாட்டில், அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறாங்களே 25 லிட்டர் அந்த மாதிரியான கேனு, 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கிற ஆயில் பாட்டில்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமான பெட் பாட்டில்ஸும் மேக் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிசனுக்காக யூஸ் பண்ணுற இந்த 5 ml, 10 ml, 50 ml, 100 ml அந்த மாதிரியெல்லாம் மெடிசன் பாட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பாட்டில்ஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். ஜாப் ஒர்க் மூலமா நம்மளால் ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் அப்படின்றது ஒன்று தான். ஆனால் நம்ம வந்து அதில் போடக்கூடிய மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதில் வேறையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெட் பாட்டில்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக்கான லைசன்ஸ் உங்களுக்கு உங்களோட கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, நான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் தேவை. நீங்கள் பிளாஸ்டிக் பொருள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும். உங்களோட ஏரியாவில் இருக்கிற முனிசிபாலிட்டிலையோ இல்லை நீங்கள் கிராம பகுதியில் இருக்கிற விஓ கிட்டேயோ நீங்கள் வந்து நான் அப்ளிகேஷன், அதாவது வந்து என்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றத நீங்கள் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான லைசன்ஸ் இருந்தாலே உங்களால் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இதுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீ அப்படின்னா முன்னாடி, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறத தான் ப்ரீன்னு சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸ் பெருசாக இருக்கிறதுக்கு முன்னாடியான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபார்ம். இந்த மாதிரி டியூப் மாதிரி நமக்கு இருக்கும். இந்த டியூப் தான் நமக்கு வந்து இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ். இந்த டியூப் எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லேருந்து, ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸு. இதை திருப்பி இந்த பிளாஸ்டிக் பாட்டில் உடச்சி போட்டோம்னா அதுவும் ரீசைக்கிளபிளாக வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ்லேருந்து தயாரிக்கப்படுறது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கவர்மெண்ட்ல பிளாஸ்டிக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல பிளாஸ்டிக் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி பிளாஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணவே முடியாத ஒன் டைம் யூஸ் தான் அதை பண்ண முடியும். திருப்பி அதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா மண்ணில் அது மக்காது. அந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் தான் பேன் பண்ணியிருக்காங்க. ரீசைக்கிள் பண்ண முடியும், திரும்பி அதை பயன்படுத்த முடியும் அப்படின்ற பிளாஸ்டிக்ஸ் கிடையாதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல். இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஒரு பெட் பாட்டில் ப்ளோ, அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா மிஷின் இருக்கும். மிஷினில் இந்த மாதிரியான மோல்டு இருக்கும். இது மேலே பார்க்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெடிசன் பாட்டில்ஸ்க்காக வந்து உங்களுக்கு ப்ளோ பண்ணக்கூடிய மோல்டு, கீழே இருக்கிறது வந்து அந்த 25 லிட்டர் கேன்ஸ்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு இருக்கிற மோல்டு. நம்ம கிட்ட இருக்கிற அந்த ப்ரீ ஃபார்மை வந்து இந்த மோல்டில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோல்டு வந்து ஹீட் ஆகும். உங்களுக்கு அந்த மோல்டு ஹீட் ஆகிறது மூலயமா இந்த ப்ரீ ஃபார்ம் வந்துட்டு ப்ளோ ஆகும். அதாவது ஒரு பலூன் வாய் வச்சு ஊதுனா எப்படி உப்பி உங்களுக்கு ஷேப் வருது, அந்த மாதிரி உங்களுக்கு ஹீட் உள்ளே கொடுத்து அதை வந்து உப்ப வைக்கும். ஸோ அது அந்த ஏர் உள்ளே கம்ப்ரஸ் ஆகி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த ஷேப்க்கு வந்து முடிச்சதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல் லென்த் எவ்வளோ அளவுக்கான ப்ரீ ஃபார்ம் நம்மளோட அளவு, அதாவது 5 ml 10 mlனா அந்த 10 ml வரைக்கும் அது வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வரைக்கும் அந்த ஏர் கம்ப்ரஸ்ட் ஏர் உள்ள ப்ரெஷர் கொடுக்கும். அப்படி ப்ரெஷர் கொடுத்ததும் உங்களுடைய மோல்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ஷேப்புக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்படி தான் இதோடைய ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் தான். யார் வேணால் இதை ஆப்ரேட் பண்ணலாம். அன்ஸ்கில்டு பர்சன், ஸ்கில்டு பர்சன், அந்த மாதிரி யார் வேணால் ஆப்ரேட் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப ஸ்கில்டான மேன் பவர் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ மிஷின் வாங்குற இடத்துல ஒரு முறை அவங்க எப்படி பண்ணுறாங்க இந்த ப்ரீஃபார்ம் வச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்களே ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருவாங்க. அதே போல் ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற ஐடியாஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதன்படி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இதுக்கூட மார்க்கெட்டிங்கும் நான் சொல்கிறேன். மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhலேருந்து 15 lakhs வரைக்கும் இருக்குங்க. அதே போல் இதுக்கு மிஷினரி லோன்ஸும் கொடுப்பாங்க. பிளாஸ்டிக்ஸ்லேயே ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா ரீசைக்கிள் இப்போ
சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மருந்து பாட்டில், அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிக்கிற பாட்டில், நம்ம 25 லிட்டர் கேன், இது பயன்படுத்தாது. இது 3ல் ஏதாவது ஒரு ஐட்டமாவது ஒரு வீட்டுங்கள்லையாவது நம்ம பயன்படுத்திடுவோம். அப்போ அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நிறைய நமக்கு சேரதான் ஆரம்பிக்கும். ஸோ அது ரீசைக்கிளபிளாக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம அது ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் நிறைய சப்சிடிஸ், லோன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதன்படி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு 10 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்ச ரூபா டிரான்சாக்ஷனில் 3 லட்ச ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட 30% அளவுக்கு நம்மளால ப்ராஃபிட் அப்படின்றது இந்த ஒரு பிஸ்னஸில் எடுக்க முடியும். இந்த 30% ப்ராஃபிட்டுமே நீங்கள் நல்ல ஒரு லேவிஷான ஒரு இடம், ஒரு பெரிய இடம், அந்த குடோனுக்கு ரெண்ட்டு, மிஷினரியோட இஎம்ஐ, அப்புறம் லேபரோடைய காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுலேருந்து நீங்கள் வெஹிக்கிள்ஸ்க்கு உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வர காஸ்ட்டு, இது எல்லா செலவுமே போக உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக தான் இதை நான் சொல்கிறேன், இந்த 3 லட்ச ரூபா அப்படின்றத. இதோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளைஸ் பண்ணுவாங்க. இப்போது மெடிக்கல் ரெப்புன்னு சொல்லுவாங்க. புதுசாக ஏதாவது மெடிசன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு விலையில கொடுக்குறாங்க, இப்போ நல்ல ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அது இந்த பீடியாட்ரிக் டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் கிட்ஸ்க்கு வந்திருக்கு, இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான் அந்த ரெப்பு வச்சு ஹாஸ்பிட்டல்ஸில், கிளினிக்ஸில் வந்து கேன்வாஸ் பண்ண சொல்லுவாங்க ப்ராடக்ட்ஸ் கொடுத்து. ஸோ அந்த ரெப்புக்கு வந்து கண்டிப்பாக எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அவங்க மூலயமா நம்மளால சப்ளை பண்ணலாம். அதே போல் டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரீஃபார்ம்ஸ் சப்ளை, வாட்டர் கேன்ஸ் எல்லாம், எம்டி வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நம்ம மார்க்கெட்டிங்க்கு கேட்கலாம். இது இல்லாமல் சின்ன சின்ன லோக்கல் டீலர்ஸு மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ்க்கு சப்ளை பண்ணுறவங்க, அதே போல் இந்த பிளாஸ்டிக் பாட்டில், இந்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற குழந்தைங்கள் குடிக்கிற இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்துட்டு ஒரு வாட்டர் கேன்ஸ்க்குமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்குமே வந்து தனித்தனியான யூஸ் இருக்கும். அதுக்குன்னு தனித்தனியான சப்ளையர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரியான சப்ளைஸை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னும் போது ஈஸியாக நம்மளால் வந்து இந்த ஒரு பிஸ்னஸை வந்து செஞ்சிட முடியும். ஒரு குறைஞ்ச முதலீட்டில் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு ஒரு லாங் டேர்மான பிஸ்னஸ் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது இந்த பிஸ்னஸ் தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 to 6 months வரைக்கும் எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு லேக் நமக்கு தெரியும், அதாவது ஒரு சோர்வு நமக்கு தெரியும். இது நல்லா போதா, இதில் என்ன ப்ராஃபிட்டே வரமாட்டேருந்து, என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்த்துட்டு பயந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அகெயின் நம்ம ஒன்று பிஸ்னஸ்குள்ளேயே போக மாட்டோம், இல்லை இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம செய்ய மாட்டோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் என்கொயரி பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச மிஷினோட ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்களும் உங்கள் சைடு வந்து சோர்ஸ் பண்ணி பாருங்கள், இது எப்படி இந்த இண்டஸ்ட்ரி இயங்குது, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நம்மளால் வந்து நல்ல ஒரு மார்ஜின் எடுக்க முடியுமா, நம்மளால் நம்ம ஏரியாவில் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய வாட்டி யோசித்து முடிவெடுங்க. யோசித்து முடிவு எடுத்துட்ட பிறகு, ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு பேக் வாங்காமல் எப்படியாவது இதில் ப்ராஃபிட் எடுக்கணும், எப்படியாவது மார்க்கெட்டிங் பண்ணணும், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இதில் காட்டணும், டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இதில் காட்டணும், அந்த மாதிரி புதுமைகளை ஏதாவது காட்ட முடியுமா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்களுக்கு இப்போ நான் கொடுக்குற ஒரு பெட் மெடிசன் பாட்டில்னு சொன்னேன். இந்த மாதிரி பிளெயினான பாட்டில்ஸே இல்லாமல் இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டாய்ஸ் ஷேப்பில் வர மாதிரியான மருந்து பாட்டில், அதே மெடிக்கல் கிரேட்லேயே டாய்ஸ் ஷேப்பில் வர மாதிரி, அந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இப்போ குழந்தைங்களோட பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிக்கி மவுஸ் மாதிரி, சூப்பர் ஹீரோஸ் மாதிரிலாம் அந்த பிடி இருக்கும் பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷில். குழந்தைங்க அதை வாங்கணும், யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதனா புதுமையாக உங்களால் இதில் க்ரியேட்டிவாக கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூனிக்காக வெளியே தெரிவிங்க. நிறைய இடத்துல உங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.